ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை இரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களிலே நாம் பார்க்க முடியும். அதிலே இன்றைக்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு வேத வசனம் சொல்லுகிறது, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசரிப்பு கூடாரத்திலே பல பாகங்கள், அதில் ஒன்று பலிபீடம். இந்த பலிபீடம் முக்கியமான காரியங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பலிபீடத்தில் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு போதும் அவிந்து போகலாகாது. ஆண்டவர் சோதனம் அணையக்கூடாது, போஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சோதனம் அது எப்போதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து பவுல் தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதும்போது, ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? இதுதான் ஆண்டவர் சோதனம். காரணம், பலிபீடத்தின் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் போது எப்போ மனுஷர்கள் வந்து பலி செலுத்த வருவார்கள் என்று ஆசாரியனுக்கு தெரியாது. ஆகையினால் பலிபீடத்தின் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது அவிந்து போகலாகாது. ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.